எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இது தக்காளி குருமா. இதில் காய்கறி எல்லாமே ரொம்ப சிம்பிள், பேசிக் காய்கறி வச்சு நம்ம இந்த டேஸ்டியான குருமா செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான தேங்காய், 2 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு அகலமான கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, கல்பாசி, ஒரு துண்டு ஜாவித்ரி இதெல்லாம் சேர்த்து வதக்குங்க. இது கூட பொடுசா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் வதக்குங்க. 4-5 பல்லு பூண்டு எடுத்து இடிச்சுக்கலாம். இடிச்ச பூண்டை சேர்க்கறது இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப வாசனை கொடுக்கும். இடிச்ச பூண்டை தோல் எடுத்துட்டு சேருங்க. கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, வெங்காயம் நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல வறுபட்டுடுச்சு. இப்போ 6 தக்காளி பழத்தை நறுக்கி சேருங்க. 2 நிமிஷம் வதக்கிட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. காரம் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ 1 கப் தண்ணி ஊற்றி கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். கடாயை மூடி வச்சு குக் பண்ணுங்க. பத்து நிமிஷம் கழிச்சு அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மசாலா சேர்த்ததும் கிரேவி திக்கா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். கடைசியா கடாயை மூடி ஸ்டோவை சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இதோட வாசனை ரொம்ப அருமையா இருக்கு. கடைசியா கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவி ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். வீட்டில் வேற காய் எதுவும் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி குருமா நீங்கள் செஞ்சுக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரோட்டி, ஃபுல்காக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி, புலாவுக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இது நீங்கள் பேச்சுலர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா சமையலுக்கு பிகினர்ஸாக இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.